வணக்கம் நண்பர்களே. நம் கலாச்சாரத்துல இறை வழிபாட்டுல நம்ம வாழ்வுக்கு பலம் சேர்க்கிற ஒரு முக்கியமான நாள் வருதுன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு. ஆனா அந்த நாள்ல நம்ம எதை வேண்டணும், எப்படி வேண்டணும், அதனோட மகத்துவம் என்னன்னு தெரியாமலே நாம இந்த தினத்தை கடந்து போயிடுறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் விருப்பமான தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு திருநாளை பத்தி தான் பேச போறோம். இந்த நாள்ல நீங்க முருகனை சரியான முறையில வழிபட்டு உங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறது எப்படி, உங்க வாழ்க்கையில முருகப்பெருமானோட துணை எப்படி இருக்கும், இதையெல்லாம் தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, முதல்ல வைகாசி விசாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாதம் பௌர்ணமி திதியோடு விசாக நட்சத்திரம் இணையும் நாள்தான் வைகாசி விசாகம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் 2025ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி வருகிறது. இந்த நாள் வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத அளவுக்கு முருகப்பெருமானோட அவதார தினமா, அதாவது பிறந்த நாளா கொண்டாடப்படுது. திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காப்பாற்ற முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த நாள் இதுன்னு சொல்வாங்க.